வணக்கம். இந்த வீடியோவில் குப்தர்களோட ஆட்சியை பற்றி எங்கெங்கெல்லாம் சான்றுகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு குப்தர்களோட காலத்தை தான் வந்துட்டு பொற்காலம்னு சொல்கிறோம். குப்தர்களின் காலத்தை தான் நம்ம பொற்காலம்னு சொல்கிறோம். அப்போ அடுத்தது அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தர் அப்படிங்கிறவரோட இதை பற்றி சொல்கிறது. அலகாபாத் தூண் கல்வெட்டு யார் ஏற்படுத்தினாங்க அப்படின்னா சமுத்திரகுப்தர். அடுத்து உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு, மெக்ராலி இரும்புத்தூண் கல்வெட்டு, இது எல்லாமே இரண்டாம் சந்திரகுப்தரோடது. உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு, மெக்ராலி இரும்புத்தூண் கல்வெட்டு, இது எல்லாமே இரண்டாம் சந்திரகுப்தரோடது. அடுத்து பிதாலி தூண் கல்வெட்டு, கத்வா பாறை கல்வெட்டு, இது ஸ்கந்தகுப்தரோடது. பிதாரி தூண் கல்வெட்டு, கத்வா பாறை கல்வெட்டு, ஸ்கந்தகுப்தர். அடுத்து வேற எது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மதுபான் செப்புப்பட்டயம். மதுபான் செப்புப்பட்டயம் பஞ்சாப், சோனாபட்டில் இருக்கிற செப்புப்பட்டயம், நாலந்தா களிமண் முத்திரை பொறிப்பு, இதில் எல்லாமே குப்தர்களோட ஆட்சியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இலக்கிய சான்றுகள். இலக்கிய சான்றுகள் மூலமாகவும் குப்தர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா புராணங்கள். புராணங்கள் நிறையா இருக்குது. முக்கியமானது பார்த்திங்கன்னா விஷ்ணு புராணம், மத்ஸ்ய புராணம், வாயு புராணம், அடுத்து பார்த்திங்கன்னா பாகவத புராணம். அதில் இது மூலமாகவும் நம்ம குப்தர்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இன்னும் சில நூல்கள் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாரதர் எழுதின நீதி சாஸ்திரம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்து விசாகதத்தர் எழுதின தேவி சந்திரகுப்தம், முத்ர ராசசம், இது மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து சீன பயணி பாகியானோட பயண குறிப்புகள் இருந்தும் குப்தர்களோட வரலாறை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் குப்தர்களோட டோட்டல் வரலாறையும் நம்ம பார்த்துடலாம். தேங்க்யூ.